அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு முக்கியமான செய்தி ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தாவேக்காவில் நடிகை த்ரிஷா விரைவில் அதிகாரப்பூர்வமாக இணையக்கூடும் என்ற பேச்சுக்கள் அக்கட்சியினர் மத்தியில் எழுந்துள்ளன. முதல்வர் விஜயின் நெருங்கிய வட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நடிகை த்ரிஷா இருந்து வரும் சூழலில் லோக்சபா தேர்தலுக்கு முன் த்ரிஷா தாவேக்கால் இணையலாம் என்று பார்க்கப்படுகிறது. முதல்வர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனைவி சங்கீதா தாக்கல் செய்த மனு திடீரென வாபஸ் பெற்றுள்ளதால் இதற்கு சங்கீதா தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இதனால் தாவேக்காவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். ஏனென்றால் விஜயின் விவாகரத்து வழக்கு தாவேக்காவினருக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது அதுவும் சரியாகிவிட்டதாக பேசி வருகின்றனர். இருப்பினும் தாவேக்காவினருக்கு இன்னொரு கவலையும் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாகவே நடிகை த்ரிஷா முதல்வர் விஜய் நெருங்கிய வட்டத்தில் இருந்து வருகிறார். முதல்வர் விஜய் பதவியேற்பு விழா தொடங்கி அவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் வரை த்ரிஷாவின் செயல்பாடுகள் தாவேக்காவின் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இதனிடையே நடிகை த்ரிஷா நேரடி அரசியல் களமிறங்கக்கூடும் என்று தாவேக்காவினர் மத்தியில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே மதுரையில் த்ரிஷா நற்பணி மன்றம் என்ற பெயரில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஒட்டப்பட்டது அவரின் அரசியல் வருகைக்கான முதற்கட்ட ஏற்பாடாகவே பார்க்கப்படுகிறது. அந்த போஸ்டரில் கூட அக்கா த்ரிஷா என்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த போஸ்டரை அடித்திருப்பதும் கூட தாவேகா தொண்டர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா பாணியில் த்ரிஷாவும் சில கோயில்களுக்கு யானை கொடுத்து வருகிறார். ஏற்கனவே அரசியலில் ஆர்வம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தற்போது தமிழக அரசியல் த்ரிஷாவின் பெயரும் அதிகமாக உச்சரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக த்ரிஷா தாவேக்காவில் அதிகாரப்பூர்வமாக இணையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல முதல்வர் விஜயின் தன்னுடன் இருந்து பல்வேறு நபர்களுக்கும் அரசியலில் முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பளித்து வருகிறார். இதனால் த்ரிஷாவுக்கும் நிச்சயமாக பொறுப்பு அளிப்பார் என்பதே தாவேக்காவினரின் கணக்காக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.